அதாவது என்னோடய வீடியோவை நான் வந்து இப்போது ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யூடியூப்புக்கு வந்து நான் இந்த ஓட்டு போடுற ஒரு பிரச்சனையை வச்சு, அதாவது நிறைய பேர் போட்டி போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் போட்டி போட்டதுனால அமைச்சர் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்காண்டி நான் ஒரு அறிவிப்பு உங்களுக்காண்டி எல்லாருக்கும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன். எல்லோரும் நல்லா பாருங்கள். அவ்வளோ நேரம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். உங்களை வந்து கவனிக்க போகக்கூடியது வந்து கவர்மெண்ட்டு தான் கவனிக்குமே தவிர எந்த கட்சியும் உங்களை கவனிக்க போகிறது கிடையாது. எந்த மனுஷனும் கவனிக்க போகிறது கிடையாது. 1 கோடி ரூபா வச்சு நான் இன்றைக்கி எலெக்ஷன்னா கூட நான் வந்து ஒரு எம்எல்ஏ கூட ஆகலாம். ஆனால் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை தான் நம்பணும். அதுக்காண்டி நீங்கள் இந்த இந்திய கவர்மெண்ட்டில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரே ஒரு காரியம் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட ஓட்டை பதிவு பண்ணி உங்களோட ஆதார் கார்டுலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் சரியாக வச்சுக்கிடுங்க. அவ்வளோதான். நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கீங்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை. வேறு அங்கே ஒன்றுமே கிடையாது. இந்த ஓட்டு எலெக்ஷனை பற்றி இவ்வளோ தான். இதை மட்டும் நீங்கள் ஏம் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே எல்லா பிரச்சனையுமே சரியாக வந்துடும். சரி பண்ணிடலாம். அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். உலகத்தில் எந்த எலெக்ஷன் நடந்தாலும் இதுதான் உண்மை. நீங்களாம் அதே பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கனால உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறோம்.